திரிகோணமலையில் வளமிகுந்த விளைநிலங்கள் அபகரிக்கப்படுவது வேகமெடுத்துள்ளது என்று அமெரிக்காவை தளமாக கொண்ட ஆக்லாந்து நிலையம் தெரிவித்துள்ளது. பல தசாப்தங்களாக சிங்கள மக்களின் வலிந்த குடியேற்றம் காரணமாக திரிகோணமலை மாவட்டத்தின் குடிபரம்பல் கணிசமாக மாறியுள்ளது எனவும் நில உடைமையில் பாரிய சமமின்மை நிலவுகிறது எனவும் அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. பின்னர் கடந்த 15 ஆண்டுகளாக தொடர்ந்தும் ராணுவ ஆட்சியின் கீழ் இருக்கும் திரிகோணமலை மாவட்டத்தில் சிங்கள மக்களின் ஆதிக்கம் விரிவடைந்து வருகின்றது என ஆக்லாந்து நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் அனுராதா மிட்டல் தெரிவித்தார். இந்த நில அபகரிப்புகள் காரணமாக திரிகோணமலை மாவட்டத்தில் தற்போது 27% இருக்கும் சிங்கள மக்கள் அந்த மாவட்டத்தின் மொத்த நிலப்பரப்பின் 36% தம் வசம் வைத்துள்ளனர். 50%க்கும் அதிகமான நிலப்பரப்பு அபகரிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த 10 வருடங்களில் குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவு மோசமான நில அபகரிப்பை சந்தித்துள்ளது எனவும் தொல்லியல் திணைக்களம், வனவள திணைக்களம், மகாபலி அதிகார சபை மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவை உட்பட பல்வேறு அரச நிறுவனங்கள் இந்த சிங்களமயமாக்கல் நடவடிக்கையில் சம்பந்தப்பட்டுள்ளது என்று அமெரிக்காவை தளமாக கொண்டு பிரதானமாக காணி உரிமைகள் தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொள்ளும் ஆக்லாந்து நிலையம் தெரிவிக்கின்றது. நாட்டின் வடக்கு பகுதியில் படைகள் ஆக்கிரமித்துள்ள நிலங்களில் 90% காணிகள் நியாயமான உரிமையாளர்களின் திருப்பி அளிக்கப்பட்டு விட்டதாக முன்னதாக ஜெர்மனியில் அரசு ஊடகமான டோய்ச்சு வெலவிற்கு அளித்த செவி ஒன்றில் அமைச்சர் அலி சப்ரி கூறியிருந்தார். ஆனால் அந்த தகவல் தவறு என இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அதை மறுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசியம் என கூறி பல தமிழ் தலைவர்கள் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக இலங்கை தமிழரசு கட்சி நடத்திய பிரச்சார கூட்டத்தில் வைத்து அதன் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமேந்திரன் இதனை தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமேந்திரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சொலமன் சில், வட மாகாண முன்னாள் அவைத்தலைவர் CVK சிவஞானம், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். வாக்களிக்கின்ற விடயத்தில் தமிழ் மக்கள் சிந்தித்து செயற்படுவார்கள் என தமக்கு தெரியும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்தார். தங்களது கட்சியின் மீது சுமத்தப்படும் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் எதிர்கொள்ள தயார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ரத்தினபுரியில் நேற்று இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார். திருடர்கள் என்று எம் மீது ரணில் விக்ரமசிங்கே குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். சட்டவிரோதமாக நாம் ஈட்டிய சொத்துக்கள் ஏதேனும் இருப்பின் உகண்டாவில் அல்லது சந்திர கிரகத்திற்கு சென்றாவது அவற்றை தேடி எடுத்து வருமாறு சவால் விடுக்கிறேன். அவ்வாறு ஏதேனும் சொத்துக்கள் காண்பிக்கப்பட்டால் அது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம். நாம் பிரச்சாரங்களுக்கு செல்லும் போது தோல்வியடைந்து விடுவோம் என்றெல்லாம் பலவாறு சிலர் எமக்கு பயம் காட்டுகின்றனர். பல தோல்விகளை சந்தித்து மீண்டெழுந்து வந்துள்ள நாம் அவ்வாறான கருத்துக்களை கண்டு அஞ்ச மாட்டோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை முறைகேடு தொடர்பாக பரீட்சை திணைக்களம் எடுத்துள்ள தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர்கள் பரீட்சை திணைக்களத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையின் முதலாம் வினாத்தாளில் இருந்து 3 வினாக்களை நீக்கி இறுதி புள்ளிகளை கணக்கிடுவதற்காக பரீட்சை திணைக்களம் தீர்மானம் எடுத்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று வருகின்றது. 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிலையில் அதில் 3,23,879 பரீட்சார்த்திகள் தோற்றிருந்தனர். இந்த நிலையில் அந்த பிரதேசத்தில் உள்ள ஆசிரியர் ஒருவர் புலமை பரிசில் பரீட்சையின் முதலாம் வினாத்தாளில் உள்ள சில வினாக்களுக்கு நிகரான வினாக்கள் கொண்ட யூகத் வினாத்தாள் ஒன்றை பரீட்சைக்கு முன்னர் வெளியிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த விடயத்தை பரீட்சைகள் ஆணையாளர் இலகுவாக எடுத்துக் கொண்டுள்ளார் எனவும் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் அந்த இடத்தில் இருந்த பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை ரத்து செய்யுமாறும் அவர்கள் கோரியிருந்தனர். இதேபோன்று இன்று பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர் மற்றும் கட்சிகளின் பிரச்சார பணிகளுக்கு இன்று நள்ளிரவுடன் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் தேர்தல் பிரச்சாரம், பேரணி, துண்டு பிரசுர விநியோகம் மற்றும் வேட்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஏதேனும் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க காவல்துறையினருக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதன் அடிப்படையில் வவுனியாவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள 9,000க்கும் மேற்பட்ட சுவரொட்டிகள் நீக்கும் பணிகளை வவுனியா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இதற்காக வவுனியா தலைமை காவல் நிலைய பொறுப்பதிகாரி
சிரேஷ்ட காவல்துறை பரிசோதகர் ஜெயக்கொடி தலைமையில் 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 71.17 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 73.70 அமெரிக்க டாலராக நிலவுகிறது. இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் 2.30 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் ப. அரியநேந்திரனை ஆதரித்து யாழ் இணுவில் பகுதியில் தேர்தல் பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது. நேற்று இரவு இணுவில் அண்ணா சன சமூக நிலையம் 3 இந்த தேர்தல் பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது. கூட்டத்தில் தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி என். ஸ்ரீகாந்தா, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ. ஐங்கரநேசன் மற்றும் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ப. கஜதீபன், வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் டி. நிரோஸ், வலிகாமம் தெற்கு பிரதேச சபை தவிசாளர் க. தர்ஷன், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர்.